வணக்கம் மக்களே. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாயின் கோட்டை, அதாவது குலசையோட கோட்டையில பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிஞ்சுட்டாங்க. அத வந்து நெறைய வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கும், நேர்ல பார்க்கறதுக்கும் நெறைய யூடியூபர்ஸ்லேருந்து நெறைய வைரலான இன்ஃப்ளூயன்சர் வரைக்கும் வந்திருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் சொல்லப் போறேன். ஸோ மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு அத எடுத்து கொண்டு வந்து காட்டும். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? நேத்தைய தினம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சித்திரை மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை நேத்து தான். ஸோ அதனால கொலசையில வந்து நெறைய கூட்டம் வந்து குவிஞ்சுட்டாங்க. நெறைய பேர் சாமி ஆடுனாங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நெறைய பேர் அவங்களோட காணிக்கைய அம்மன் கிட்ட செலுத்துறதுக்காண்டி தீச்சட்டிலாம் எடுத்துட்டு வந்து அவங்களோட நேர்த்தி கடன்லாம் செலுத்தியிருந்தாங்க. நேற்றைய தினம் இந்த மாரி சித்திரை மாசத்துல தீச்சட்டி எடுக்கிறது எனக்கு புதுசா இருந்துச்சு. நேத்து தான் தடவ பார்த்தேன். ஸோ நீங்க நேத்து கொலசைக்கு வந்திருந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கூடையில சின்ன சின்ன சாமி ஆடுற வீடியோ வரும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சித்திரை மாசம் 22ஆம் தேதி நம்ம திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற முத்தாரம்மன் கோயில்ல குட்டி தசரா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நம்ம குலசை தசராக்கு எப்படி 100 நாள் அப்படி மாலை போட்டு விரதம் இருந்து பண்ணுறோமோ, அதே மாதிரி இங்கேயும் விரதம் இருந்து மாலை போட்டு அவங்க வந்து வேஷம் கட்டி அங்கே இருக்கிற முத்தாரம்மன் கோயிலேருந்து அங்கே இருக்கிற வேலுந்தம்மன் கோயிலுக்கு வேஷம் கட்டி போவாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலோட மரபு. ஸோ அதுக்காண்டி நிறைய பேர் வருவாங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மைன்யூட் பார்ட் ஒன்று ஏதாச்சும் ஒன்று தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொது லைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொலசை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்பி உள்ளே வருவோம் தெரியுமா, அந்த கட்டிட வேலைலாம் நடந்துட்டுருக்கலாம், அது வரைக்குமே பொது தரிசன லைன் நின்றுச்சு. 100 ரூபா லைன்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க, அவ்வளவு கூட்டம். ஸோ இந்த கூட்டத்தை தான் நம்மளும் நான் தரிசனம் பண்ண போயிருந்தோம். போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாமியாடி அருள்வாக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தங்க நம்மளுக்கு அருள்வாக்கு சொல்கிறேன், அருள்வாக்கு சொல்லி நமக்கு எதுவும் நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அம்மனுக்கு வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் தான் நாங்களும் போயிருந்தோம். அதனால் அபிஷேகம் முடிஞ்சு தீபாரணைலாம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சவுண்டெல்லாம் கேட்டு வெளியே இருந்தால் நாங்களும் பார்த்தோம். அண்ட் இந்த இதுலேயும் நிறைய பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீச்சட்டி எடுத்து கொலசையோட வாசல்லேருந்து நடந்து வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்க ஊர்லேருந்தே கூட நடந்து வந்திருக்கலாம், திருச்செந்தூர்லேருந்து கூட நடந்து வந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம கரெக்டாக தப்பாகவும் சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஆனால் நான் பார்த்தவங்க வந்து கொலசை கோட்டைக்குள்ளே வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க தீச்சட்டி எடுத்துகிட்டு. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் தீச்சட்டி எடுக்குன்னா வீர மனோகரியம்மன் கோயிலேருந்து எடுப்பாங்க. அண்ட் அந்த முன்னாடி இருக்கிற அந்த சொல்லமாட சாமி கோயிலேருந்து எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் எங்கேருந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு வராங்கலாம் நிறைய பேர் தீச்சட்டி எடுத்து நடந்து வந்து சாமியாட்டெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் குறியும் சொல்லிட்டு இருந்தாங்க, அருள்வாக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலேயும் நிறைய பெண்கள் வந்து சாமி ஆடி குறி சொல்லிக்கிட்டு இருந்த காரணத்தினால என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த சில காரணங்கள் உங்களுக்கே தெரியும். பெண்கள் வந்து சாமியார் வந்து தப்பாக சித்தரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் பரப்பப்படுது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் அங்கே வந்து வீடியோ வந்து குறைச்சலாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு அந்த தீச்சட்டியை கிளறி விட்டு எல்லாத்துக்குமே குறி சொல்கிறாங்க. சாமியாடி தீச்சட்டியை எடுத்து அதை வந்து குழந்தைங்க யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் தொட்டு வச்சு திருநாறு பூசி விட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் இப்போவும் குலசையை நம்பி வர்றவங்களுக்கு வந்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீருது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் கரெக்டாக 4வது நிமிஷம் அந்த வீடியோ ப்ளே ஆகிற 4வது நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா தரிசனம் பார்க்க லைனில் நின்று பொறுமையாக இது பண்ண எல்லாருமே திவ்ய தரிசனம்னே சொல்லலாம். ஏன்னா யாரும் கத்தலை கூச்சலிடலை, நாங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி மற்ற கோயில்கள் மாதிரி இங்கே வந்து எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் எல்லாருமே இப்போ எல்லாருக்குமே அமைதியாக நின்று சுவாமி வந்து அழகாக தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலே இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தி அவங்க வந்து அங்கேயே விழுந்து கும்பிட்டு போகிற காட்சிகளையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதாவது அந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். சேனலை இப்போ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இன்னும் சரியாக நம்மளோட கொலசை கோட்டையில் வந்து தசரா திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 151 நாட்கள் மட்டுமே இருக்குது. சில பேர் 108 நாளில் மாலை போடுவாங்க, சில பேர் 100 நாளில் மாலை போடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன வேஷம் போடுவீங்க தசராக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொலசைக்கு இது எத்தனாவது வருஷம் மாலை போடுறோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்த்து மற்ற பக்தர்கள் கொலசான கோயிலில் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். யாரும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டால் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நான் சொல்கிறத தாண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே அதுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். கொலசை தாயோட மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்